அவர் உங்களை வெளியுறவாக்கிறார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாசல் ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்துகிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை குறிப்பிட்டார். நீங்கள் நெற்றில் செல்லுற்று அடிமைத்தனத்தின் வீட்டாட்சியை இன்று காட்டுகிறது. உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரை தொழிவாய் பாம்புகளும் தேவனும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான வளர்ந்த கொடிய பாலையிடத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையில் நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரியாத மன்னாவால் பாலையிடத்தில் உங்களை உண்பித்தவர்.
தூக்கி போடுங்க ஹரி. போவோம். அவர் அந்தோனியர்லாம் டச் பண்ண சொன்னாரு. ஆமா ஆமா கம்பு இருக்கு. அதான் அதுல வேண்டாம். அந்தோனியாரை டச் பண்ணி போனோமா ஆளும் சொல்லக்கூடாது. இந்த பக்கம் போகாதுல்ல. அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி போட்டு லைன் போட்டு அப்படியே திருப்பி அப்படியே வாங்க. அங்கே உட்காந்துங்க, முன்னாடி உட்காந்து. அனைவருமாக முழந்தாள் படியிட்டு நிலையான புகழுக்குரிய என்கிற பாடலோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நற்கருணை பிரசன்னத்தை நமது மத்தியில் வரவேற்று பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் இந்தாக கடவது. மீண்டும் சேர்ந்து பாடுவோம். நிலையான புகழுக்குரிய
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழ்க்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைவருமாக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறை ஆட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறை ஆட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படி உணவு அருந்திய பின் அவர் கிண்ணத்தையும் எடுத்து, இக்கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படும் எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. அனைவருக்கும் மாலை நல் வாழ்த்துக்களோடு இந்த நற்கருணை பவனி கொண்டாட்டத்தினுடைய நிறைவை இந்த இறை வார்த்தை பகிர்வு மூலமாய் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு சிறிய பவனி, ஆனால் அர்த்தமுள்ள வகையில் பாடலோடும் இறை வார்த்தையை கேட்பதோடும் ஜெபிப்பதோடும் நமது ஆலயத்தை சுற்றி இந்த வேளையில் நம்ம ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறோம். நம்மை பார்க்கின்ற கடவுள், நம்மை பார்க்கின்ற ஆண்டவர் உயிருள்ளவராய் நம்மை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எனவே அவரிடம் எழுப்பி இருக்கக்கூடிய எல்லா மன்றாட்டுகளும் கடவுளுக்கு முன்னால் அது விலையேறப்பட்டவை, அது நிறைவாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை உணர்வில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருப்போம். இந்த பவனியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்காக மட்டுமல்ல, கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் ஆனால் வர இயலாமல் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் பல்வேறு திரு யாத்திரைகளாக ஒவ்வொரு முறையும் இங்கு வந்து செல்லக்கூடிய மக்கள் அனைவருக்காக இந்த வேளையிலும் நாம் சிறப்பாக ஜெபிக்கவிருக்கிறோம். எனவே மறையுரைக்கு பிற்பாடு நடைபெறுகிற ஒரு சிறிய ஜெபத்திற்கு நம்மை தாழ்த்திக் கொள்வோம். இந்த ஜெப கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான திருவிழா கொண்டாட்டங்கள் நிறைவேறுவதற்கு முன்பதாக முக்கியமான நாளாக இன்றைக்கு இந்த நற்கருணை பவனி கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிகவும் நல்லது. கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அருமையாக சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒன்று. இறை வேண்டல்களை குறித்து நாம் சிந்திக்க கொண்டிருக்க இந்த நவநாட்களில் இறை வேண்டலுடைய உச்சகட்டம் நற்கருணை. இறை வேண்டலுக்கும் நற்கருணைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நினைக்கலாம். புனிதர்கள் ஜெபித்தார்கள், இறை மக்கள் ஜெபிக்கிறார்கள், பழைய ஏற்பாட்டில் மூதாதையர்கள் ஜெபித்தார்கள், இறை வாக்கினர்கள் ஜெபித்தார்கள். அவர்களுடைய ஜெப அனுபவங்களை எல்லாம் குறித்து இந்த நாட்களில் இறை வார்த்தைகளாக கேட்டு இருக்கிறீர்கள். இந்த நற்கருணைக்கும் ஜெப உணர்வுக்கும் ஜெபத்தினுடைய உச்சகட்டம் என்பதற்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் என்ன? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் திருப்பலி கொண்டாடப்படுகிற பொழுது, ஒவ்வொரு முறையும் திருப்பலி கொண்டாடப்படுகிற பொழுது அந்த எழுந்தேற்றத்திற்கு முன்பதாக குருவானவர் அருமையான ஜெபத்தை சொல்லுவார். அந்த இரவில், இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அவர் திருத்தூதர்களோடு இருந்து உணவு உண்ணுகிற பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
வாழ்த்துரைத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அல்லது அந்த கிண்ணத்தை எடுத்து கொடுத்து சீடர்களுக்கு கூறியதாவது. இந்த வார்த்தை தான் நான் இந்த மன்றாட்டு என்பதற்கு எடுத்துக்கொண்ட பகுதி. இந்த பகுதி ஏதோ திருப்பலியில் சொல்லப்படுகிற ஒரு திருச்சபை கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு என்பதோடு நின்றுவிடக்கூடாது. 3 நற்செய்திகள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 நற்செய்திகளிலும் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறார். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நம்மெல்லாம் பெரிய வியாழக்கிழமை அன்னைக்கு, சரியா, பெரிய வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த நிகழ்வை கொண்டாடுவோம். அந்த நிகழ்வு என்பது இயேசுவினுடைய பாடுகளுக்கு முந்திய இரவில் மாலையில் கொண்டாடப்பட்ட ஒன்று. இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதற்கான விளக்கத்தை ரொம்ப பெருசாக சொல்ல போகிறதில்லை. அதே போல் யோவான் நற்செய்தியில் ஏன் ஃபாதர் எழுதலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஆனால் அவர் 12 சீடரோடு அவர் அமர்ந்து உண்டார் என்கிற செய்தியும் யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் உண்ணுகிற பொழுது அவர் மேலாடையை எடுத்துவிட்டு சீடர்களுடைய பாதங்களை கழுவினார் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த வார்த்தைகள், நான் இப்பொழுது சொன்ன வார்த்தைகள், அப்பத்தை எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து ஆசி வழங்கி என்கிற வார்த்தைகள் அந்த யோவான் நற்செய்தியில் சொல்லப்படவில்லை. ஆனால் விவிலிய அறிஞர்கள் இந்த யோவான் நற்செய்தியுடைய 13ஆம் அதிகாரத்துக்கும் யோவான் நற்செய்தியினுடைய 6ஆம் அதிகாரத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். 6ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? யோவான் 6ல் என்ன நடக்குது? ஒரு மாபெரும் புதுமை ஒன்று நடக்கிறது. என்ன புதுமை? 5 அப்பத்தை வைத்து, சத்தமா சொல்லுங்க, 5 அப்பத்தை வைத்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. அப்ப அந்த 5 அப்பத்தை எடுத்து ஆண்டவர் இயேசு நன்றி கூறி என்கிற வார்த்தை அந்த இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆக 4 நற்செய்திகளிலும் சரி, அதே போல பவுலடிகள் கொரிந்தியருக்கு எழுதியிருக்கக்கூடிய முதல் கடிதம் இன்றைக்கு 2ஆம் வாசகமாக வாசிக்கப்பட்ட ஒன்று. அதிலும் அவர் சொல்லுவார், அந்த காட்டி கொடுக்கப்படுவதற்கு முந்திய இரவில் அப்பத்தை எடுத்து அவர் நன்றி கூடி. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடுவோம். ஜெபம் என்று சொல்லுவது நாம் எழுப்புகிற மன்றாட்டுக்களை மட்டும் குறிக்கக்கூடிய ஒன்று அல்ல. இது நல்லா தெரியும். அது இறை வார்த்தையோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு மனநிலையை குறிக்கக்கூடிய ஒன்று. ஜெபம் என்பது நன்றி கூறுவதற்காக இருக்கக்கூடிய ஒன்று. ஜெபம் என்பது ஆண்டவரை புகழ்வதற்காக இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்துகிற பொழுது அவர் செய்திருக்கக்கூடிய ஜெபங்கள். நன்றி கூறினார், ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார், ஆசீர்வதித்தார். அதற்கு பிற்பாடுதான் அப்பத்தையோ ரசத்தை எடுத்து சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். என் பிரியமானவர்களே, இந்த பழக்கம் இயேசு ஏற்படுத்திய பழக்கமா? இல்லை. அப்ப யார் ஏற்படுத்தியது? பழைய ஏற்பாட்டிலேயே விடுதலை பயண நூல் அதிகாரம் 12 பாஸ்கா முதலாக கொண்டாடப்படுகிற பொழுது எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்கிற ஒரு பொருளை கடவுள் அந்த இடத்தில் குறிப்பிட்டு கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா விழாவை ஒரு யூத சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய குடும்பம் அது கொண்டாடுகிற பொழுது அவர்கள் ஜெபிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப நற்கருணைக்கும் ஜெபத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது சிந்தனைக்காக அந்த யூத சமூகத்தில் எப்படி ஜெபத்தில் அவர் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள்? ஆண்டவருடைய அந்த வாக்கின் பின்னணிக்குள் 4 அல்லது 5 காரியங்கள் அந்த சடங்கு முறையில் நடைபெற்றன. ஒன்று, விடுதலை பயணத்தை பற்றிய நூல் ஒன்று அங்கு வைக்கப்பட்டிருந்தது. நல்லா கேட்டுக்கோங்க. விடுதலை பயணத்தை பற்றிய நூல் ஒன்று அவர்கள் அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுகிற பொழுது இருந்தது. பாஸ்கா விடுதலை பயணம் 12 சொல்லல, அது பிற்பாடு இருக்கக்கூடிய பரம்பரையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரிதானா? முதல் பாஸ்கா விடுதலை பயணம் 12. அப்பொழுது கடவுள் சொல்லுவார், எல்லா குடும்பங்களும் ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதத்தில் இதே நாளில் பாஸ்காவை கொண்டாட வேண்டும், அவர்கள் குடும்பங்களில் கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் பணித்தார். அப்படி கொண்டாடப்படுகிற பொழுது என்னென்ன காரியங்கள், என்னென்ன நிகழ்வுகள், என்னென்ன சடங்கு முறைகள் நடைபெற்றன? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த விவிலிய பகுதிக்கு விளக்கத்தை தெரிந்து கொள்கிற பொழுது முதலாவதாக விடுதலை பயணத்தை பற்றிய ஒரு சிறிய நூல் ஒன்று அந்த இடத்தில் வைக்கப்படும். எதுக்கு? பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கா? அந்த விடுதலை பயணத்தை பற்றிய செய்திகளை மற்றவர்கள், பிள்ளைகள்,
குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ளும்படியாய் வாசிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அருமையான ஒரு சிந்தனை. ஏன்னா விடுதலை பயணம் எந்த ஒரு காலத்தில் நடைபெற்ற ஒன்று, மறந்துட்டாங்க. 40 வருஷம் நடந்து வரும்போதே பாதி பேர் மறந்து போனாங்க. எகிப்தில் என்ன பாடுபட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் மறந்துருப்பாங்க. பின்னால் வந்த தலைமுறைக்கு அது தெரிந்திருக்காது. நம்ம நாட்டை எடுத்துக்கிடுவோமே இல்லையா, 1947க்கு முன்னால் வாழ்ந்தவர்களை கேட்டோம் என்று சொன்னால் நமது நாட்டு எப்படி அடிமைப்பட்டு இருந்தது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு வாழ்கிற இந்த குழந்தைகளுக்கோ அல்லது என் போன்றவர்களுக்கு கூட இன்றைக்கு விடுதலை பெறுவதற்கு முன்பதாக இந்திய நாடு எப்படி இருந்தது நாம் அனுபவிக்கவில்லை, கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான், கேள்விப்பட்டு இருக்கிறோம், அனுபவிக்கவில்லை. ஆனால் அந்த அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் உண்டு. 1947க்கு முன்பதாக இதே ஒரு சிந்தனையை இன்றைக்கு விடுதலை பயணத்தினுடைய அந்த பாஸ்கா பயணத்தினுடைய ஒரு காரியத்திற்குள் கொண்டு போங்கள். பாஸ்கா விழாவை முதலாக கொண்டாடியவர்கள் 40 ஆண்டுகளாக வழிநடத்துகிற பொழுது பல பேர் இறந்திருப்பார்கள், அனுபவம் இல்லை. ஆனால் இவர்கள் பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்துக்கு போன பிற்பாடு அந்த நிகழ்வு மீண்டும் மீண்டுமாய் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும், அது கொண்டாடப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் அந்த காரியத்தை எங்கிருந்து புரிந்து கொள்வது? பாஸ்கா விழா கொண்டாடுகிற பொழுது முதலாக அந்த புத்தகத்திலிருந்து ஒரு வாசிப்பு ஒன்று நடைபெற்றது. 2 வாசிப்போடு இணைந்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி அவர்கள் உண்டார்கள். பாஸ்கா உணவு அது வெறும் ஜெப வழிபாடு மட்டுமல்ல, அவர்கள் உண்டார்கள். 2 மூன்றாவது, உண்பதற்கு முன்பதாகவே அவர்கள் ஜெபித்தார்கள். பாஸ்கா, பழைய பாஸ்கா விருந்தில் ஜெபம் என்பது அங்கு நடைபெற்றது. ஜெபத்துக்கு பிற்பாடு நீங்களாம் சின்ன பிள்ளைங்க இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்க அப்பா அம்மாட்ட கேள்வி கேட்கணும். சரியா? என்ன கேள்வி கேட்க போறியா? ஆமாம், தலையாட்டியாச்சு. என்ன கேள்வி கேட்க போறியோ? சாமி என்ன பிரசங்கம் வச்சாலும் கேட்க போறீங்களா? சரி, கேள்விகளை கேட்க வேண்டும். அந்த கேள்விகள் ஆண்டவருடைய பாஸ்காவை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்பதை பற்றிய கேள்விகளாக இருக்க வேண்டும். அந்த கேள்விகள் ஒன்று அறிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடியவை, அல்லது சாதாரணமான கேள்வி, ஆர்டினரி கொஸ்டின் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. சாதாரணமான கேள்வி ஏன் கொண்டாடணும்? மூன்றாவது, ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொள்ளத்தக்க வகையில் புதுமைகளுக்கான கேள்விகள். அப்ப பிள்ளைகள் கேள்விகளை பெற்றோருடன் கேட்பார்கள், அதற்கு அவர்கள் பதில் கொடுப்பார்கள். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இருந்தது அவர்கள் பாஸ்கா கொண்டாடுகிற பொழுது. என்ன தெரியுமா? எலியா கிண்ணம் என்பத ஒரு கிண்ணம் இருந்தது. அது என்ன எலியா கிண்ணம்? சரியா? பழைய ஏற்பாட்டில் எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டால் மீண்டுமாக வருவார் என்பது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு நம்பிக்கை. சரிதானா? கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? ரைட். அப்ப எலியா கிண்ணம்னு ஒரு எதுக்கு கொண்டு வச்சாங்க? அவர்கள் நினைத்தார்கள் இந்த பாஸ்காவில் எலியாவும் கலந்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பாஸ்கா கொண்டாடப்படுகிற பொழுது யார் வருகிறார்? எலியாவும் கலந்து, அவருக்கும் சொல்லி ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டாங்க. அப்ப இதெல்லாம் பழைய பாஸ்கா விழா. அன்பார்ந்தவர்களே, இந்த பழைய பாஸ்கா விழா கொண்டாடுறதுக்கும் நற்கருணைக்கும் என்ன சம்மதம்? இன்றைய நற்செய்தி வாசகம் தந்தையால் இந்த திருப்பலியில் வாசிக்கப்பட்டது. நானும் இப்பொழுது அதே வாசகத்தை வாசித்தேன். வாசிக்கிற பொழுது பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக தன் சீடர்களோடு போனார். என்ன பாஸ்கா? இயேசு யூதராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த யூத பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக புறப்பட்டு கொண்டு போனார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணையை பிற்பாடு ஏற்படுத்துகிற இயேசு பரம்பரைப்படி, அந்த ட்ரெடிஷன், அந்த யூத பரம்பரைப்படி அந்த பாஸ்காவை கொண்டாடுவதற்காக தன்னுடைய சீடர்களோடு அவர் புறப்பட்டு கொண்டு போனார். அந்த அறையில் அமர்ந்திருந்தார். அப்பதான் மாற்றம் ஏற்படுகிறது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப சாதாரண ஒரு யூத குலத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடுகிற ஒரு பாஸ்காவை கொண்டாட போன இயேசு அந்த இடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அது புதிய பாஸ்காவாய் மாறி போனது. அதுதான் இன்றைக்கு நற்கருணை. அப்ப அந்த உடலையும் இரத்தத்தையும், அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தன் உடலாக தன் இரத்தமாக மாற்றுகிற பொழுது இயேசு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்.
இயேசு ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஆண்டவரை பார்த்து ஆசி கூறி, அந்த அப்பத்தின் மேலும் ரசத்தின் மேலும் ஆசி கூறி அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறினார். சரிதானா? அப்போ பழைய பாஸ்கா கொண்டாடுகிற பொழுதும் ஜெபம் இருந்தது, புதிய பாஸ்காவிலும் ஜெபம் இருந்தது. ஆனால் பழைய பாஸ்காவில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் வேறு, புதிய பாஸ்காவினுடைய சிந்தனைகள் வேறு. அதை 3 அல்லது 4 காரியங்களில் நான் இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். என் பிரியமானவர்களே, ஏன்னா நேற்று நற்செய்தி கூட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கு இல்லையா? அப்படி தானே? வந்தவங்களுக்கு தானே தெரியும், மற்றவங்களும் முழிக்காங்க. நற்செய்தி கூட்டம் அது எங்கே நடந்துச்சு? நம்ம பங்கில் தான். ஷார் ரைட். அதனால் ரொம்ப நற்செய்தி கூட்டமாக கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நேரம் என்னை கேட்பீங்களோ தெரியலை. ஆனால் இறை வார்த்தை இன்றைக்கு பகிரப்பட வேண்டும். அன்பு அந்த சகோதர சகோதரிகளை, இந்த பழைய பாஸ்காவுக்கும் புதிய பாஸ்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் என்று சொன்னேன். ஜெபம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பழைய பாஸ்காவை கொண்டாடுகிற பொழுது வருஷம் கொண்டாடினாங்க. அதே ஜெபம் ட்ரெடிஷனல் ஜெபம், பாரம்பரியத்தில் சொல்லப்பட்ட ஜெபம். அது எத்தனை பேருக்கு மாற்றத்தை கொண்டு வந்தது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த புதிய பாஸ்கா நற்கருணை விருந்து அவர் ஜெபித்ததன் மூலமாகவும் அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தன் உடல் தன் இரத்தத்தின் மூலமாகவும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அந்த ஜெப வேளை பயன்பட்டது. என் பிரியமானவர்களே, நற்கருணை ஜெபத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்லுகிறோமே, அப்படி என்ன மாற்றம் நடந்தது? வாழ்க்கையில் எத்தகைய ஒரு மாற்றங்களை மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் சொன்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்களை பத்தி சொல்லல, கல்தக்குறிச்சியில் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம பத்தி பேசுறேன். நமக்குள் இந்த நற்கருணை என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, 4 காரியங்கள். 1, நற்கருணையினுடைய ஜெபத்தின் மூலமாய் இயேசுவுடைய மனநிலைகளை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். துன்பத்தை சந்திப்பதற்காக இருக்கக்கூடிய இயேசு மாலை வேளையில் அவர் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தன் உடலாக இரத்தமாக கொடுத்தார். இது கொண்டாட்டம் என்று இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு இடர்பாடான ஒரு சூழ்நிலை. அன்பார்ந்தவர்களே, இன்னொரு வகையில் சொல்லப்போன துன்பத்தினுடைய ஒரு சூழ்நிலை. இயேசு துன்பத்தை இந்த மாலை வேளையில் அனுபவித்தார். அதெல்லாம் இன்னைக்கு வாசித்திருக்கக்கூடிய லூக்கா நற்செய்தி அந்த 22, 21 எடுத்து பார்த்தோம் என்று சொல்லலாம். உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். 12 பேர்ல 3 வருஷமா கூட இருந்தவன் உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எவ்வளவு மனவேதனையோட சொல்லியிருப்பார் இல்லையா? அன்பார்ந்தவர்களை, மனக்கலக்கமும் துன்பமும் துயரமும் தன்னை நெருக்கி கொண்டு வருகிறது என்கிற பொழுது அந்த பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது. பழைய பாஸ்கா விழா மகிழ்ச்சியினுடைய கொண்டாட்டம். ஏன்? 430 ஆண்டுகள், நல்லா கேளுங்க, 430 ஆண்டுகள் இந்த எகிப்தில் இஸ்ராயேல அடிமையாக இருந்தார்கள். 430 ஆண்டுகள். 430 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்பொழுது பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை நோக்கி வழிநடப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அடிமையிலிருந்து விடுதலை நோக்கிய ஒரு பயணம், மகிழ்ச்சிக்குரிய ஒரு பயணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சந்தோஷமா கொண்டாடணும் இல்லையா? ஆகஸ்ட் 15 சொன்ன உடனே நம்ம எல்லாம் ஆகஸ்ட் 15 என்ன கொண்டாடணும்? ஆகஸ்ட் 15 ஒவ்வொரு வருஷம் என்ன கொண்டாடுறோம்? மிட்டாய் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். மிட்டாய், ஒரு கொடி, இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். என்ன கொண்டாடுறோம்? மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். என்ன மகிழ்ச்சி? சுதந்திரம் அடைந்திருக்கக்கூடிய இந்திய நாட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி. பழைய பாஸ்கா மகிழ்ச்சியினுடைய ஒரு கொண்டாட்டம். புதிய பாஸ்கா இயேசுவுடைய அந்த துன்பத்தை வெளிப்படுத்துகிற ஒன்றாகவே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுக்கமான துன்பமான ஒரு சூழ்நிலையிலும் நல்லா கேட்டுக்கோங்க, ஆண்டவர் இயேசு கடவுளை போற்றி புகழ்ந்தார். அப்ப நற்கருணை அந்த வேளையில் சொல்லப்பட்ட அந்த ஜெபம் ஏதோ நன்றி ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்தீர் நன்றி அல்லேலூயா இல்ல. ஆண்டவரே பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை கூட்டிட்டு போனீர் அல்லேலூயா இல்ல. ஆண்டவரே என் குடும்பத்திற்குள் நிறைந்த சுகத்தையும் ஒரு அன்பையும் சமாதானத்தையும் கொடுத்தீர் அல்லேலூயா இல்ல. ஒரு துன்பத்திற்கு மத்தியிலும் இயேசு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்.
அதனால்தான் நற்கருணை இந்த ஜெபத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்லுகிறேனே. காரணம் என்ன தெரியுமா? துன்பத்துக்கு மத்தியிலும் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற, ஆண்டவரை போற்றுகிற ஒரு மனநிலை இயேசுவுக்கு இருந்தது. என் பிரியமான சகோதரனை சகோதரிய, நற்கருணையில் உட்கொள்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த மனநிலை இன்றைக்கு கட்டாயமாக தேவை. துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை எங்க இருக்கு? சண்டையே போடாத ஒரு வாழ்க்கை மனுஷன் எங்க இருக்கான்? எங்கேயா இருக்கீட? இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் சண்டை ஓட்டிய? கையெல்லாம் தூக்க வேண்டாம், சரியா? முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சுக்கிட்டோம். ஒரு மாதிரி தானே உட்கார்ந்துருக்கிய. சரியா? அப்போ இன்றைக்கு துன்பங்கள், துயரங்கள், கருத்து வேறுபாடுகள், பகை உணர்வுகள், இது போன்ற சிந்தனைகள் இருக்கிற பொழுது கூட இந்த அந்தோனியருடைய ஆலயத்திற்கு வந்து நற்கருணையை பலந்து கொள்ளுகிற பொழுது, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு மனநிலைகள் உயர்ந்திருக்க வேண்டும். அதுதான் நற்கருணை ஜெபத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்லுவது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோயோடு இருந்தாலும் ஆண்டவரே என் நோயை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், அதற்காக நன்றி என்று சொல்லுகின்ற இதெல்லாம் எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்? இல்லையா? பிரசங்கத்தில் நடக்குது. உண்மையிலேயே நடக்குமா சிஸ்டர்? நடக்கும் சிஸ்டர் சொல்லிட்டாங்கன்னா போதும். அப்ப இன்றைக்கு நமது வாழ்க்கையில் இன்னைக்கு நன்றி செலுத்தக்கூடிய அளவுக்கு நன்மைத்தனங்கள் மட்டுமல்ல, துன்பத்திற்கு மத்தியிலும், துயரங்களுக்கு மத்தியிலும், இடர்பாடுகளுக்கு மத்தியிலும், சவால்களை சந்திக்கிற பொழுதும் நன்றி என்று சொல்லுகிற ஒரு மனப்பாங்கு நற்கருணையிலிருந்து புறப்பட்டு கொண்டு வருகின்ற ஒன்று. அது நம் ஆண்டவராக இயேசு நாம கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அருமையான ஒரு சிந்தனை. நற்கருணை ஜெபத்தினுடைய உச்சகட்டம். துன்பத்திலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற அருமையான ஒரு அழைப்பு ஒன்று. இரண்டாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஒரு நிலையான உடன்படிக்கை. என்னது? நிலையான உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டிலும் அதுதான் ஆண்டவர் சொன்னார். எல்லா வருஷமும் நீ கொண்டாடணும். விடுதலை பயணம் அதிகாரம் 12, 14. சரிதானா? இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கனால நிறைய வாசிக்க முடியல, ஆனால் சொல்லுகிறேன், வார்த்தைகளை வேணா மனசுல பதிய வச்சுக்கோங்க. விடுதலை பயணம் அதிகாரம் 12 இறை வசனம் 14. தலைமுறைதோறும் இந்த பாஸ்காவை நீ கொண்டாட வேண்டும். அது என்னுடைய விடுதலை பயணத்தினுடைய நினைவாய் அது உங்கள் குடும்பங்களில் விளங்கிக் கொண்டே இருக்கும். நிலையான நியமமாய் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இயேசுவும் லூக்கா நற்செய்தி 22:19 இதை என் நினைவாக செய்து கொண்டிருங்கள், இது புதிய உடன்படிக்கையினுடைய உணவு என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இது ரெண்டுலையும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சரியா? மூன்றாவது மிகப்பெரிய இந்த நற்கருணை கொண்டாடப்படுகிறது ஜெபத்தின் மூலமாக ஏற்படுகிற மூன்றாவது விளைவு என்ன தெரியுமா? அது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம். மன்னிப்புக்காக கொண்டாடப்படுகிற ஒரு கொண்டாட்டம். மன்னிப்புக்காக. மத்தேயு நற்செய்தி 5 இயேசு சொல்லுவார், உங்களை சபிப்பவர்களுக்கு நீங்கள் ஆசி கூறுங்கள். சரியா? உங்கள் வெறுப்பவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டினுடைய பாஸ்காவில் இந்த பகுதி இல்லை. ஆண்டவர் விடுதலை பயணத்தை பற்றிய நூலை வாசிக்க சொன்னார், வாசித்தார்கள். கேள்வி கேட்க சொன்னார், பிள்ளைகள் கேள்வி கேட்டார்கள் தகப்பன் தாயிடம். ஜெபிக்க சொன்னார், பாரம்பரிய ஜெபத்தை செய்தார்கள். உணவு உண்ண சொன்னார், அதுக்கென்று பாஸ்காவுக்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த உணவை உண்டார்கள். மன்னித்துக்கொள் என்கிற வார்த்தை அந்த இடத்தில் இல்லை, பார்த்துக்கோங்க. அப்ப நற்கருணையில் இருக்கக்கூடிய அந்த ஜெபத்தினுடைய அந்த வல்லமை புதிதாய் கொடுக்கப்படுகிறது. இந்த மூன்றாவது காரியம் புதிய காரியம். முதல் 2 காரியமும் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த வாசகத்திலிருந்து பழக்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று என்று சொன்னால், இயேசு இந்த புதிய ஏற்பாட்டு நற்கருணையை அவர் இன்னும் அழுத்தமாக, ஆழமாக ஒரு ஜெபத்தினுடைய வல்லமையோடு கொடுக்கிறார். நீ ஜெபி. யாருக்காக ஜெபிக்கணும்? உன்னை வெறுப்பவர்களுக்காய் நீ ஜெபம் செய். உன்னை சபிப்பவர்களுக்கு நீ ஆசி சொல். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை கொண்டாட்டம் மூன்றாவது ஏற்படுத்துகிற அந்த மேலான மாற்றம் அதுதான். ஜெபி. நற்கருணை பெற்றுகிற ஒவ்வொருவரும் தன் பகையாளியை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ஜெபிப்பதற்கு தயாராக இருக்கிறோமா?
ஜெபம் தான் சொல்கிறோம்ல சாமி, நீங்கள் நன்மையை கொடுக்கறதுனாலே நாங்கள் சமாதானம் எங்கெங்கெல்லாம் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு கிடக்கும் இல்லை. ஒரு நாள் குறுமடத்தில் இருக்கும்போது அப்படித்தான் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். பூசையில் சொன்னமா சொல்லலையா? இன்னைக்கு சமாதானம் சொன்னியா? யாரை பார்த்து சொன்னேன்? அவனை பார்த்து சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் அங்கே என்ன சமாதானம் சொல்லுவோம் அப்படின்னா இங்கே பார்த்து சொன்னாப்புல. இங்கே ஒரு பையன் இருந்தான், சொல்லியாச்சு. இங்கிட்ட பார்த்து சொன்னான். நானும் ஒவ்வொரு நாளும் அந்த பையனை கவனிச்சிட்டே இருந்தேன். தம்பி நீ அங்கே பார்த்து சொன்ன சரி, இங்கே பார்த்து யார்கிட்ட சொன்ன? மாதா சிறுவம் இருக்குல்ல, அதுக்கும் சமாதானம் சொன்ன விட்டாங்க. யாருக்கு? மாதா சிறுவத்துக்கு. சரிதானே? மாதா சிறுவம் அந்த பக்கம் இருக்குது. மாதா சிறுவத்து தம்பி மாதா சமாதானமாக தான் இருக்கிறாங்க, நீ யார் யார்கிட்ட சமாதானம் இல்லைங்க அவங்ககிட்ட நீ முதல்ல சமாதானம் செய்யணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். பல சமயத்தில் அன்பார்ந்தவர்களே, அல்லது சில சமயங்களிலாவது அது ஒரு வாடிக்கை வேடிக்கை நிகழ்ச்சியாக போயிருக்கு பார்த்துக்கோங்க. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். என்ன கவனமாக இருப்போம் தெரியுமா? நமக்கு பிடிக்காதவங்க பக்கத்தில் பூசையில் உட்காரவே மாட்டோம். வீட்டிலையே அன்றைக்கி சண்டை கணவனுக்கு மனைவிக்கு நடந்துச்சுன்னு வையேன், அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துச்சுன்னு வையேன், 2 பேர் தள்ளி விட்டு தான் அங்கே போய் உட்காருவாங்க. ஏன்னா சமாதானம் சொல்லணும்ல. அப்படி தானே தம்பி? ஆமாம், பிடிக்காதவங்க பக்கத்தில் உட்கார்ந்தா உடனே சமாதானம் சொல்லணுமே. என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நற்கருணை ஜெபத்தினுடைய உச்சகட்டம் என்று சொன்னால் அது மன்னிப்பினுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஜெபமாய் நம் ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் அவர் உருவாக்கி கொடுத்தார். நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஜெபித்த ஆண்டவர், நன்றி சொன்ன ஆண்டவர், இந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் அங்கேயே அதே இடத்தில் ஒரு பெரிய மன்னிப்பு ஒன்று கொடுத்தார். யாருக்கா ஞாபகம் இருக்குதா? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? அந்த மன்னிப்பு யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? தன்னை காட்டிக் கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு முதல் மன்னிப்பை கொடுத்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசு சொன்னார், உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டி, அவருக்கு பேர் தெரியாதா? மறந்துட்டாரா? யூதாஸுக்கு பேரை மறந்துட்டாரா? உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். இரண்டாம் சகோதரனே சகோதரியே, அந்த சமயத்தில் கூட இயேசு தன்னை காட்டிக் கொடுக்க போகிற அந்த யூதாஸை காட்டிக் கொடுக்கவில்லை. யூதாஸ் காட்டி கொடுப்பதற்கு தயாராக இருந்தான், அது அவருக்கு தெரியும். ஆனால் இயேசு காட்டி கொடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப காட்டி கொடுக்க போகிறவன் இன்னார் என்று தெரிந்தும் அவனை காட்டி கொடுக்காமல் மன்னித்திருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு அந்த நற்கருணையை எடுத்து இது என் உடல் என் ரத்தம் என்று சொல்லி அந்த ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கக்கூடிய அந்த ஜெபத்தினுடைய வல்லமை அந்த இடத்திலேயே அது வெளிப்பட்ட ஒன்று. அதே யூதாசுக்கு ஆண்டவர் இன்னொரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன தெரியுமா? இதுவரைக்கும் சீடனாக இருக்கக்கூடிய அந்த யூதாசை பார்த்து இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், நண்பா என்று சொன்னார். மை ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட், நண்பா. அப்ப நண்பனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இயேசு அந்த யூதாசு கொடுத்திருக்கக்கூடிய மன்னிப்பு. என் பிரியமான சகோதரனே சகோதரியே, நற்கன் எடுத்த ஒரு பாடு எல்லாம் ஒரு ஜெபம் ஒன்று சொல்லுவான் இல்லையா? சில இடத்துல பாட்டெல்லாம் பாடுவான், நற்கருணை பாடல்லாம். அது என்ன பாட்டு? என்ன? அருள் திரு தேவனை ஒன்று, கிறிஸ்துவின் ஆன்மாவே. சரிதானா? பல பேருக்கு தெரியும், வர வார்த்தை என்னென்னமோ வார்த்தையெல்லாம் போட்டு பாடிடுவோம், என்னத்தையும் பார்த்து ஜெபம் பண்ணிடுவோம். நல்லது, நல்லது. நமது கத்தோலிக்க திருச்சபையில் இது போன்ற ஜெபங்கள் நமக்கு கட்டாயமாக தேவை. ஆனால் நற்கருணை வாங்கிட்டு அந்த ஜெபத்தை மட்டும் சொல்லிட்டு மீண்டும் போகும்போது சண்டையை போட்டுக்கிட்டே போயிடக்கூடாது. அது ஜெபத்திற்கு வல்லமை இல்லை, இல்லையா? அப்ப நற்கருணை ஜெபத்தினுடைய உச்சகட்டம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பினுடைய ஆசீர்வாதத்தை நீ கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாயா? ஐயா அம்மா, இன்னொரு வார்த்தையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிடுவோம். நாமெல்லாம் நற்கருணை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தகுதி வாய்ந்தவர்களா? பூச தொடக்கத்தில் சொல்கிறோமே, எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமே பாவி என்று கருதுகிறேன், என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டு மன்னிப்பை வாங்கிக்கிறோம்ல. அப்ப ஆண்டவருடைய மன்னிப்பு அந்த நற்கருணை பந்தியில் நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அதே மன்னிப்பினுடைய ஆசீர்வாதத்தை அந்த ஜெபத்தின் மூலமாய் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? இயேசு செய்தார். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டு பாஸ்காவுக்கும் இதற்கும் இடையே இருக்கக்கூடிய பெரிய ஒரு வித்தியாசம், பாவ மன்னிப்புக்கென்று இது ஒப்பு கொடுக்கப்படுகிற என் உடல் என் ரத்தம்.
கடைசியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இதுவும் பழைய ஏற்பாட்டுக்கும் பழைய பாஸ்காவுக்கும் புதிய பாஸ்காவுக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு வித்தியாசம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பழைய பாஸ்காவில் விடுதலை பயணம் அதிகாரம் 12 இறைவசனம் 43 சொல்கிறது. 12:43 விடுதலை பயண நூல். எல்லாரும் இந்த பாஸ்காவில் கலந்து கொள்ள முடியாது. அது என்னதையா? எல்லாரும் கலந்து கொள்ள முடியாதுன்னா, விருத்த சேதனம் செய்யாத யாரும் இந்த பாஸ்காவை கொண்டாடக்கூடாது என்பது பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம். உன் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய மட்டுமே அந்த பாஸ்கா விழாவில் கலந்து கொள்ள முடியும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் மட்டுமே அந்த பாஸ்கா விருந்தை அவர்கள் கொண்டாடுவதற்காக ஒரு அனுமதி உண்டு. மற்றவர்கள் கொண்டாடக்கூடாது. மத்தேயு நற்செய்தி 14:24. இது உங்களுக்காகவும், சத்தமா சொல்லுங்க அடுத்த வார்த்தை, எல்லோருக்காகவும். இன்றைக்கு புதிய மொழிபெயர்ப்பு பலருக்காக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பரவாயில்ல. உங்களுக்காகவும் பலருக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படுகிற இயேசுவின் இரத்தம். இரண்டாம் சகோதரனே சகோதரியே, உச்சகட்டம், ஜெபத்தினுடைய உச்சகட்டம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்கருணை என்று சொன்னால், நற்கருணையின் மூலமாய் இயேசு எல்லாரையும் தன் மக்களாய் அவர் இணைத்துக் கொள்ளுகிற ஒரு அருமையான புதிய உடன்படிக்கை. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாரும், இந்த இரத்தம் எல்லாருக்காக சிந்தப்படுகிறது. இந்த உடலினுடைய காயங்கள் எல்லாருக்காக நான் ஏற்றுக்கொண்டேன். என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல. அது பழைய பாஸ்கா. புதிய பாஸ்கா இயேசு. அது நற்கருணை நமது ஜெப வாழ்வினுடைய உச்சகட்டம் என்று சொன்னால் இன்க்ளூஷன். இந்த ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் இன்க்ளூஷன். அதற்கு எதிரடியான வார்த்தை எக்ஸ்க்ளூஷன். வேண்டாம் நீ போ, வேண்டாம் நீ போ. என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியை, நற்கருணை பந்தியில் அமர்ந்து இருக்கக்கூடிய நாம யாரும் யாரையாவது வேண்டாம் என்று சொல்வதற்கான உரிமை கிடையாது. யாரையும் தள்ளி வைப்பதற்கான உரிமை நமக்கு கிடையாது. நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற உரிமை நமக்கு கிடையாது. நம்பிக்கையோடு வருகின்ற எல்லா பிள்ளைகளும், அது எந்த ஊராக இருக்கலாம், எந்த மொழியாக இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், எல்லாருக்கும் பொதுவான உணவாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்கருணை விருந்தின் மூலமாய் அந்த உணர்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நற்கருணையின் மூலமாய் அந்த ஒருமைப்பாட்டினுடைய சிந்தனைகளை நமக்குள் எப்படி நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் வேண்டியவர்கள், இவர்கள் வேண்டாதவர்கள் என்கிற பாகுபாடுபடுத்துகிறோமா? இவர்கள் எனக்கு வேண்டியப்பட்டவர்கள், இவர்கள் தூரத்தில் இருக்க வேண்டியவர்கள் நாம் பாகுபடுத்தி பார்க்கிறோமா? அது நற்கருணை கொண்டாட்டத்தினுடைய நிறைவே கிடையாது. அதில் வேண்டுவதற்கான இடமும் இல்லை. இயேசு எல்லாரையும் 12 பேர் சொல்கிறோமே, இந்த 12 பேரில் எல்லாத்தையும் தானே நினச்சிக்கிட்டாரு. யாராவது ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தாரா? ஒரு வகையில் சொல்ல போனால் யாக்கோபும் இந்த யோவானும் அவருக்கு ரொம்ப சொந்தப்பாங்க, இயேசுவுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க. ஆமாம், அவருடைய ஒன்று விட்ட அந்த சித்தப்பா பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உறவுக்காரர்கள். இயேசுவும் யோவானும் அந்த யாக்கோபும் சொந்தக்காரர். அப்போ நற்கருணை எடுத்து என் சொந்தக்காரனுக்கு கொடுக்க போகிறேன். மத்தேயு, நீ ஏற்கனவே வரி வசூலுக்கு உன்னை பாவம்னு நம்ம எடுத்து வச்சேன், அதனால் உனக்கு கொடுக்க மாட்டோம்னா சொன்னார். கொடுக்க மாட்டோம்னு சொன்னாரா? இல்லையே. அதை விட சிறப்பாக முதலாக இந்த அப்பத்தை அந்த ரசத்தில் தோய்த்து யூதாஸ் அவருக்கு தானே கொடுத்தாரு. வேண்டாம் என்று தள்ளி வைக்கின்ற உணவு நற்கருணை உணவு அல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கூட கேட்டுப்போம். மனசுக்குள்ள இன்னொரு கேள்வி உங்களுக்கே வந்திருக்கும். அப்போ ஃபாதர், திருமுழுக்கு பெறாதவங்களுக்கு நற்கருணை கொடுக்க மாட்டோமே, அது திருச்சபை விசுவாசத்திற்குள் வளர வேண்டும், வந்து சேர வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு சிறிய சடங்கு முறை, சட்டத்திட்டம். அதற்காக வேண்டிய அவர்களை யாரும் வேண்டாம் என்று நாம் தள்ளி விடுவதில்லை. தந்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது கூட, நீங்கள் இருந்து செபித்துக் கொண்டிருங்கள், உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒருமனப்பட்ட அந்த நம்பிக்கை வாழ்வுக்குள் வருகிற வரைக்கும் இந்த நற்கருணை விருந்து கொடுக்கப்படவில்லையே தவிர கொண்டாட்டத்திற்கு எந்த தடையும் இல்லை.
கொடுக்கப்படவில்லை. அவ்வளவுதான், சின்ன ஒரு விளக்கம், பெட்டி செய்தி. ஆக அந்த நற்கருணை ஒரு ஜெபத்தினுடைய உச்சகட்டம் என்று சொன்னால், அந்த ஜெப வாழ்வின் மூலமாய் நமக்குள் ஏற்பட வேண்டிய முக்கியமான சிந்தனைகள் 4 இங்கு குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. 1, துன்பத்திலும் ஆண்டவரை பார்த்து நன்றி ஜெபம் செய்வதற்கு நாம் பழகிக் கொள்கிறோமா? 2வது, நிலையாய் இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் இந்த நற்கருணை விருந்தில் பங்கு கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவை நாம் புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறோமா? 2. 3வது, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நம்பிக்கையை புதுப்பித்தால் மட்டும் பத்தாது, நமது பகையாளிகளை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நற்கருணை விருந்தின் மூலமாய் ஒரு ஜெப உணர்வில் நமது செயல்பாட்டில் நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கிறோமா? 3. 4வது, வேண்டப்பட்டவர்கள் தள்ளி வைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பாகுபாடுபடுத்தி கொண்டு இருக்கிறோமா? அல்லது கிறிஸ்துவுக்குள் அனைவரும் சமம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நாம் ஒருங்கிணைந்த ஒருமைப்பாட்டினுடைய வாழ்வை இந்த நற்கருணை விருந்தின் மூலமாய் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோமா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஜெப வாழ்வினுடைய உச்சக்கட்டம். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி கடவுளை வாழ்த்தி இயேசு கொண்டாடி இருக்கக்கூடிய அந்த நற்கருணை கொண்டாட்டம் நாமும் கொண்டாடுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலை இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கட்டும். துன்பத்திலும் நிலையாய் இருக்கக்கூடிய உடன்படிக்கையிலும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் சகோதர சகோதரிகளோடு கொள்ள வேண்டிய மன்னிப்பினுடைய ஆசீர்வாதத்தை வாழ்ந்து எல்லாரும் இணைத்து வாழுகின்ற ஒரு ஜெப வாழ்வு, அது செயலின் வாழ்வு. உதட்டளவில் சொல்லவே மறந்து விடுகிற ஒரு ஜெப வாழ்வு அல்ல. அந்த ஜெபம் நமது வாழ்வுக்குள் ஒன்றாக கலந்து அதை செயலில் காட்டுகின்ற ஒன்று. அதுதான் நற்கருணையுடைய உச்சகட்டம், ஜெபம். ஜெபிப்போம், ஆண்டவருடைய அருளை பெற்று செயல்படுவோம். ஜெபம் வேடிக்கை அல்ல, மனதை மாற்றுகின்ற ஒன்று. எழுந்து நிற்போம், எல்லோருமாக ஜெபிப்போம். ஏற்கனவே முதலாவதாக சொன்னபடி இங்கு இருக்கக்கூடிய நமக்காக, கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காக, இங்கே திரியாத்திரியர்களாக வருகிறவர்களுக்காக, எல்லாருக்காக இந்த வேளையில் செபிக்கப் போகிற ஜெபம். நற்கருணைக்கு முன்னால் நாம் ஜெபிக்கப் போகிற ஜெபம். நோயாளிகளுக்காக ஜெபிக்கப் போகிற ஜெபம். குடும்பத்தில் சமாதானத்திற்காக ஜெபிக்கின்ற ஜெபம். நமது இளம் பிள்ளைகள், சின்னம் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கப் போகிற ஜெபம். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இந்த நற்கருணையிலிருந்து புறப்பட்டு வருகிற அருளை, ஆற்றலை, மனமாற்றத்தை கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி நாம் இப்பொழுது இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரை போற்றுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். பாடுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். எல்லாம் சத்தமா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் வல்லமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். மறுபடியும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா, உம் வரங்கள் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் மன்னிப்பு மேலானது. இறைவா, உம் இரக்கமும் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எல்லாம் சேர்ந்து. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம்.
இறைவா உம் திருவுடல் மேலானது, இறைவா உம் திரு ரத்தம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பின் பரிசுத்த ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாருடைய திருவிழா நாட்களில் உம்மை போற்றி புகழவும், நற்கருணை விருந்து கொண்டாட்டத்தின் மூலமாய், நற்கருணை பாவனையின் மூலமாய் உமக்கு நன்றி செலுத்தவும், வந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மையான காரியங்களுக்காக உமது திருநாமத்தை போற்றவும் செய்திருக்கிற மாபெரும் கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு சிறிய ஒரு பவனியின் மூலமாய் எங்கள் எல்லாரையுமாக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஒரு சிறிய பவனியின் மூலமாய் நீர் எங்களோடு வழி நடந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த சமயத்தில் எங்களை உற்று பார்த்திருக்கிறேன். எங்கள் குடும்பங்களை நேரு அன்போடு கவனித்திருக்கிறேன். எங்கள் உள்ளங்களை ஆய்ந்து அறிந்த தேவனாக இருக்கிறேன். அவை அனைத்தையும் காட்டிலும் உமது இரக்கத்தையும் உமது அன்பையும் எங்களுக்கு பொழிகிற ஆண்டவராய் இருக்கிறபடியினால் உமது திருநாமத்தை போற்றி புகழ்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், துயரங்கள் இவை அனைத்தும் ஒரு நாள் மறைந்து போகும். நிலையாய் இருக்கக்கூடிய உமது அன்பு, மகிழ்ச்சி மட்டுமே எங்களுக்கு மேலான ஆசீர்வாதம் என்பவை இந்த நாளில் எங்களுக்கு உணரச் செய்திருக்கிற மாபெரும் கிருபைக்காய் நன்றி. அதை உணர்ந்து நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் வாழ்க்கையினுடைய சிறு சிறு துன்பத்திலும் சவால்களிலும், எங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளிலும் உம்மை போற்றி புகழத்தக்க வகையில் நிறைந்த மனதை, திறந்த மனதை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதியும் தகப்பனே. ஏசப்பா, துன்பத்தை சந்திக்க போகிறேன் என்கிற நிலையில் கூட உமது தந்தையை பார்த்து நன்றி என்று சொன்னீரே. உமது தந்தைக்கு புகழ் உண்டாகும்படியாய் ஜெபித்தீரே. அந்த மனநிலை எங்களுக்குள்ளும் இருக்கட்டும். அந்த ஜெபத்தின் மூலமாய் துன்பங்கள் எங்களை விட்டு அகன்று போகும். சவால்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை நாங்கள் நிரம்ப பெற்றுக் கொள்வோம். எங்கள் எதிராளிகளுக்கு முன்னால் நாங்கள் அபிஷேகம் செய்யப்படுவோம். அந்த மேலான ஆசீர்வாதத்தை அந்த ஜெப வாழ்வின் மூலமாய், உணர்வின் மூலமாய், உமது நற்கருணை விருந்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவோடு கிருபை புரியும் தகப்பனே. அத்தகைய மேலான வல்லமையை இன்றைக்கு நோய் நொடியோடு இருக்கக்கூடிய, துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் சிறப்பாய் செபிக்கிறோம். உடலில் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், எத்தனை வகையான தீமையான பழக்க வழக்கங்களுக்கும் தீமையான கற்களுக்கும் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்நேரம் உம்மை பார்த்து செபிக்கும்படியாய், அந்த துன்ப வேளையிலும் உம்மை போற்றும்படியாய், அதன் மூலம் நோய் நீங்கி நலமாக இருப்பதற்கான வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீர் கிருபை புரிவீராக. ஆசீர்வதியம். துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புதிய வல்லமையை, புதிய நம்பிக்கையை ஊட்டும். என் தேவன் என்னோடு இருக்கிறார். துன்பங்கள் நிலையானது அல்ல, கடவுளுடைய இரக்கமும் அருளும் மட்டுமே நிலையானது என்கிற நம்பிக்கை உணர்வை இந்த நற்கருணையின் மூலமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் தயவோடு கிருபை புரியும் தகப்பனே. மன்னிப்பினுடைய உணவாய், மன்னிப்பினுடைய ஜெபமாய், மன்னிப்பின் ஆசீர்வாதமாய், புதிய உடன்படிக்கையாய், பலருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கின்ற ஒன்றாய் உமது இரத்தத்தையும் உமது உடலையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. அந்த உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகிற நாங்கள் மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். மன்னிப்பை பெற்ற பிள்ளைகளாகவே உம்மை அணுகுகிறோம். உமது திருவுடலை இரத்தத்தை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்று. குடும்பங்களில் மன்னிப்பு தேவை. வைராக்கியங்கள் அகன்று போவதாக. கணவன் மனைவி மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் வருகின்ற வைராக்கியங்கள், சகோதர சகோதரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பொறாமை சிந்தனைகள் அகன்று போகும்படியாக இந்த நற்கருணை உணவினுடைய ஆற்றல், அதிலிருந்து எழுப்பப்படுகிற ஜெபம் எங்களுக்கு உதவி புரிவதாக. மன்னித்தருளும் ஆண்டவரே. மன்னிப்பை கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றிக்கொண்டும் தகப்பட. எல்லாருக்கும் எங்களை சபிப்பவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நல்ல மனதை கொடும். எங்களுக்கு சாபம் விடுகிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக மத திருமண அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற நல்ல மனதை தரும்படியாய் நாங்கள் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். ஒரு யூதாசை காட்டி கொடுத்தவரை நீர் மன்னித்தீரே.
நண்பா என்று சொல்லி, ஒரு ஃப்ரெண்ட் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டீரேன். நாங்களும் பிறரை அத்தகைய திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையை எங்களை கூட்டிக்கடும். அப்பொழுது குடும்பங்கள் அன்பினால் மகிழ்ச்சியினால் கட்டப்படும். எங்கள் சகோதர சகோதரிகள் மத்தியில் நாங்கள் என்றைக்கும் நிறைவுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ முடியும். அத்தகைய மேலான ஆசீர்வாதத்தை கட்டும். அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதத்தினால் கல்லுடை குறிச்சி பங்கில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குடும்பங்கள் அனைத்தும் வளம் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆசீர்வதியும். எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் உண்டு, எங்களுக்குள் இயலாமைகள் உண்டு, எங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளாமைகள் உண்டு. ஆனால் தகப்பனே, உமது நற்கருணையிலிருந்து பெறுகின்ற ஆசீர்வாதத்தின் மூலமாய் மன்னிப்பினுடைய வல்லமை உள்ள ஜெபம் எங்கள் நாவில் எழும்படியாய் நீர் வல்லமையோடு செயல்பட எங்கள் தல திருச்சபை கட்டப்பட வேண்டும். கல்லிடை குறிச்சி திருச்சபை கட்டப்பட வேண்டும். உமது அன்பினால் கட்டப்பட வேண்டும். உமது அருளினால் இணைக்கப்பட வேண்டும். அந்த மேலான ஆசீர்வாதத்தை இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கூட்டிக் கொண்டு பேராக. தகப்பனே, பிரிந்து போய் கிடக்கக்கூடிய சமூகம் மொழியினால், ஜாதியினால், பல்வேறு இனத்தினால், பல்வேறு கலாச்சாரங்களினால் பிளவுபட்டு போய் இருக்கக்கூடிய சமூகம் நற்கருணை என்கிற அந்த அருள் அடையாளத்தின் மூலமாய் ஒன்றுபட்ட சமூகமாய் மாற்றும்படியாய் நீர் கிருபை புரியும். அதற்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய மைதானத்தில் கூடியிருக்கக்கூடிய நாங்கள் ஒரு சிறு கருவியாய் எங்களை அர்ப்பணிக்குமாறு தயவோடு கிருபை புரியும். இன்றைக்கும் வேறுபாடுகளை பார்க்கிற பிள்ளைகளாய் அல்ல, ஒரு மனப்பட்ட பிள்ளைகளாய், ஒருவரை ஒருவர் தாங்குகிற பிள்ளைகளாய், துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றிக்கொட. வேண்டியவர்கள் வேண்டாப்படாதவர்கள் என்றல்ல, எல்லோரும் கிறிஸ்துவினுடைய ஆவியினால் இயக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகள் என்கிற நிலையில் ஒருவரை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறந்த மனதை கொண்டும் கஷ்டமான இந்த சூழ்நிலை கூட உமது நற்கருணை விருந்தில் அதிலிருந்து புறப்படுகிற அருளில் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்தெந்த காரியங்களோடு கருத்துக்களோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் மனதை நீர் மட்டுமே அறிவீர். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கான தூய ஆவியினுடைய ஞானத்தை, அபிஷேகத்தை நீர் கூட்டிக்கட்டும். பெற்றோர்கள் உழைப்பதற்கு தேவையான உடல் உள்ள பலனை கட்டும். தங்கள் எதிர்கால வாழ்வுக்கென்று ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை நீர் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் முன்னேறவும், வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது ஒரு வேலையை கண்டு அதன் மூலமாக தங்கள் வாழ்க்கையில் நிறைவை கண்டு கொள்ளவும், எதிர்கால வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் உமது அருளை பெற்றுக்கொள்ளவும், வழியை பெற்றுக்கொள்ளவும் தயவோடு கிருபை புரியும். குடும்பங்களை ஆசீர்வதித்து தலைமுறையை காண்பாய் என்று சொன்னவரே, எங்கள் குடும்பங்களில் பிள்ளை செல்வங்களை, குழந்தை செல்வங்களை கொடுத்து அவர் வேண்டுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும், தம்பதியினர் எல்லாரையும் ஆசீர்வதித்து நீர் வல்லமையோடு என்றைக்கும் ஆளச் செய்யும். மத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்துக்கு வர முடியாமல் இருக்கிறவர்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபம் செய்ய கேட்டுக்கொண்டவர்கள் எல்லாரையும் ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கிறோம். அவர்களை மத பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருளின் ஆற்றல் எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேர்வதாக. ஆசீர்வதியும், பொறுப்பேற்று வழி நடத்தும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய உமது இனிமையான இயேசு என்கிற நாமத்தில் இந்த மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கை உரியது. ஆமென். மாண்பிற்கு இதம்பாடி ஆண்டவருடைய ஆசிரியர் நிரம்ப பெற்றுக்கொள்ளும். மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க
விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு இனிப்பு வழங்கப்படும். மரியாதை செய்ய இருந்தால் அன்புக்குரியவர்களே, இந்நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பு செய்து மிகவும் அழகாக பழைய பாஸ்கா, புதிய பாஸ்கா, பாஸ்காவினுடைய மறைபொருள், அந்த மறைபொருள் விளக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன என்று சொல்லப்படக்கூடிய காரியத்தை இன்றைக்கு மிகவும் சிறப்பாக நமக்கு மறையுரையாக வழங்கியவர்கள் நம்முடைய அருள் தந்தை சகாயஜான் அடிகளார் அவர்கள். ஏன் நம்முடைய அருள் தந்தை என்று சொல்கிறேன் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்கிறதோ, ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நிறைய நாட்கள் நம்முடைய திருத்தலத்துக்கு உதவி செய்திருக்கிறார்கள். தூய சூசையப்பர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரியிலே செயலராக மிகச்சிறப்பாக இந்நாட்களிலே அருள் தந்தை அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற சில வார்த்தைகளுக்கு இணங்க தன்னுடைய பணி நாட்களில் எங்கெங்கெல்லாம் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதிலே அருள் தந்தை அவர்கள் தன்னுடைய பணி வாழ்வினை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அருள் தந்தை அவர்களுக்கு நாளை மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் கரவோசி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பான நன்றிக்குரியவர்கள் இந்நாளை சிறப்பு செய்த மரியாயின் சேனையினர். மரியாயின் சேனையினர் அவங்க ஏற்கனவே முன்னுரை சொன்னது போல் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா வகையிலுமே. சரிதானா? நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய அந்த புதிய ஆடைகள் அது எங்களுக்கு காட்டுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இதற்காக நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடை நிச்சயமாக எங்களுக்கு அது என்ன செய்கிறது, காட்டுகிறது. எல்லா விதமான காரியங்களும் இந்த திருப்பலி நாட்களிலே மட்டுமல்ல, இந்த திருப்பலியை தாண்டி, இந்த திருவிழா திருப்பலியை தாண்டி மற்ற நாட்களிலும் பங்கினுடைய எல்லா பணிகளிலும் நீங்கள் ஆர்வத்தோடு செயல்படுவது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். அதனால் மரியாதை சேனர் நினைத்து நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன். இந்நாளிலே
திருப்பலிக்கு முன்னுரை, காணிக்கை பவனி, மன்றாட்டு, அதுக்கு அடுத்தபடி அந்த பவனி, அனைத்து காரியங்களில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அப்படின்னா மிகவும் அருமையாக நேர்த்தியாக நீங்கள் வந்து கூட்டம் போட்டு திட்டமிட்டு அருமையாக செய்திருக்கிறீர்கள். இதே மரியாயின் சேனர் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் கரவூசி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்நாளில் நாம் வந்து வெளியூர் வாழும் பெண்களுக்கு என்று சொல்லலாம் கொண்டு நான் நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு கூட ஒரே ஒரு ஆள் தான், அவர் ஜெயராஜ் அவருடைய பொண்ணு வின்சி மட்டும்தான் வந்து வந்தாப்புல. வேறு யாரும் வந்திருக்கீங்களா? வந்திருந்தால் உங்களுக்கும் பரிசு காத்திருக்கிறது, வந்து பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்நாட்களிலே இந்த நம்முடைய மறை வட்ட அளவிலே விவிலிய போட்டி நடைபெற்றது. இந்த விவிலிய போட்டியில் நம்முடைய பங்கை சார்ந்த 4 சகோதரிகள் கலந்து கொண்டு பரிசினை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பரிசினை மேடைக்கு வந்து அருள் தந்தை சகாயஜன் அவரிடம் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். 4 பேர் வாங்க, அருள் தந்தையுடன் பரிசினை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது பரிசு வழங்கி முடித்த பின்பு அன்புக்குரியவர்களே, நாளைய தினத்துக்கான அறிவிப்பு. நாளைய தினம் சப்பர பவனிக்கு ஜோமாலை 6 மணிக்கு சரியாக திருப்பலியானது ஆரம்பமாகும். முன்பாகவே திருப்பலியானது ஆரம்பமாகும். ஏன் அப்படின்னா நாம் வந்து சப்பர பவனி விரைவாகவே ஆரம்பிக்க வேண்டும். 7:30க்கெல்லாம் சப்பர பவனி நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். நம்ம மறைவுரை நிகழ்த்திருந்து என்னுடைய வகுப்பு தோழர் தான் கோட்டார் மறை மாவட்டத்திலிருந்து வருகிறார். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், சுருக்கமாக மறைவுரை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டேன். சரி என்று அவர் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனவே 7:30 மணிக்கெல்லாம் சரியாக சப்பர பவனியானது ஆரம்பமாகும். 10 மணிக்கெல்லாம் சப்பரம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய காம்பவுண்டுகள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். சரி, ரைட். சப்பரம் காம்பவுண்டுகள் வருகிற பொழுது அந்தோணியார் மட்டும் வரக்கூடாது. புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அப்போம்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அந்தோணியார் வந்தவுடனே அப்படி வீட்டில் என்ன செய்யக்கூடாது, உட்காந்துக்கூடாது. கடைசி வரை கோயிலில் கொண்டாந்து அந்தோணியார் என்ன செய்யணும், விட்டுட்டு அந்தோணியார் வந்து ஆசிரியர் பெற்றுக்கொண்டு தான் என்ன செய்யணும், வீட்டுக்கு போகணும். அங்கங்கே நின்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்தோணியார் திருப்பி வந்துடுவார். அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இங்கே வந்துட்டாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அவர் கூட வந்தால் நீங்கள் வாங்கிட்டு போகணும். புரியுதா? அங்கங்கே நின்றுட்டீங்க அப்படின்னா அவர் வந்துகிட்டே இருப்பார், ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. அதான் வந்து உண்மை. அதனால் வந்து அந்தோணியார் கொண்டாந்து கோயிலில் என்ன செய்யணும், விட்டு போயிடணும். அதான் உங்களுடைய வேலை. நான் போன வருஷம் பார்த்தேன், நிறைய பேர் வரல. அப்படி எப்படி அங்கங்கே என்ன செஞ்சுட்டீங்க, நின்றுக்கிட்டீங்க. அதனால் சரியாக 5:30 மணிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் திருப்பலி கருத்துக்களை கொடுக்க விரும்புவர்கள் முன்பாகவே திருப்பலி கருத்துக்களை கொடுத்து விடுங்க. 5:30 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு என்ன செய்யும், திருப்பலி நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு சிறப்பு பரிசு, ஒரு மாதா படமானது வழங்கப்படுகிறது பெண்கள் தினத்தை முன்னிட்டு. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து முன்பாக நாம் வந்து என்ன செய்கிறோம், அன்னை மரியாதை பிறந்த நாளை நாம் என்ன செய்கிறோம், கொண்டாடுகிறோம். கேக் வெட்டி கொண்டாட கேக் எடுத்து வைங்க முன்னே வச்சாச்சா. இப்போ வந்து இந்த நம்ம சிறு குழந்தைகளை, பெண் குழந்தைகள் நாம் வந்து இந்த பூ போட்ட பிள்ளைகள்லாம் வாங்க, வந்து கேக் வெட்ட வாங்க, கேக் வெட்ட வாங்க. வேறு சின்ன குழந்தைகள் உள்ள இருந்தால் கொண்டு வாங்க, கேக் விட்டு வாங்க. என்ன செய்கிறோம், கொயர் வந்து அன்னை மரியாதை பாட்டு பாடும். கொயர் எங்கே போச்சுன்னு தெரியலையே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா, காப்பாற்றி கேட்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. ஹாப்பி பர்த்டே அன்னை மரியாதைக்கு. வெட்டுங்க வெட்டுங்க. யார் யாரு கொடுக்க போற? இல்ல நம்மளுக்குலாம் கிடையாது, பொம்பளை பிள்ளை. அவளை கூட்டு, அவளை கூட்டு.